Hello Dommies, welcome back to my channel. This is Tani BTS Fix. நான் உங்கள் ஆனா பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல் அண்ட் குட். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப மந்த்ஸ் ஆகிடுச்சு நான் வீடியோஸ் போட்டேன். ஃபார் சம் ரீசன் வந்து சில ஆக்டிவிட்டீஸில் ஸ்டக் ஆகிட்டேன். என்னால் வந்துட்டு வீடியோஸ் பக்கம் என்ன சேனல் பக்கம் கூட விசிட் பண்ண டைம் இல்லை. ஐ வாஸ் டூ பிஸி அண்ட் எல்லா ஆர்மிஸும் என் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பீங்க. மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன். என் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னடி பெரிய இங்கிலீஷ் மகாராணி மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அது பை சம் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்ந்தா என்னை இன்னும் அப்படியே ஸ்டக் ஆக்கிடுச்சு. இன்னும் என்னால் வெளியே வர முடியல. இன்னும் அந்த ஆக்டிவிட்டீஸில் ஸ்டக் ஆகி தான் இருக்கேன். பட் ஸ்டில் ரொம்ப மந்த்ஸ் ஆகிடுச்சு. வீடியோ போடாமல் இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அகெயின் வந்துட்டேன். எந்த நம்பிக்கையில் பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம் எப்படி பழையபடி ஃப்ளோவில் வருதான்னு சொல்லிட்டு. நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன், ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் என்னை நம்பி இருக்கும் போது போடலன்னா இட் வுட் நாட் பி அப்ராப்ரியேட் யூனோ. ஸோ அதனால தான் வந்துட்டு போடணுன்ற ஒரு தைரியத்தில் வந்திருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் நீங்கள் எப்போயுமே கொடுக்குற சப்போர்ட்டை கொடுத்து அக்காவை வெல்கம் பண்ணுவீங்கன்ட்டு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன்டா. அண்ட் சொல்கிறது என்னென்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரைட்டிங் ஸ்டோரிஸ் அதே பேஷன் இல்லையா. ஸோ அந்த பேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடவே வேணாம். எதுக்காக நீங்கள் ஒன்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதை விட்டு வெளியவே வர முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாது. அந்த ஒரு ரீசன் என்னை ஃபுல்லாக வந்துட்டு இன்னும் சேனல் விட்டு வெளியே வர விடாமல் எனக்கு பிடிச்ச வழியில் என்னை கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ யூடியூப் சேனலுக்கும் சரி, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. இதே வார்ம் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜேகேவுடைய எஃப்எஃப் என்ன டேஞ்சரஸ் மாஃபியா லாட் ஃபெல் இன் லவ் வித் யூவோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 7ல் என்ன நடந்திருந்தது அப்படின்னா, நம்ம வாயினை டேரெக்டாகவே வந்து நம்ம தலைவர் வார்ன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி 3 டேஸ்க்குள்ளே நீ பாசிட்டிவ் ஆன்சரோட வரணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், சொல்ல வைப்பேன் அப்படின்ற மாதிரி நல்லா டேரெக்டாக மிரட்டி மாஸ்க் காட்டிட்டு போயிருப்பார். நம்ம வாயின் வந்து டென்ஸ்டாக உட்காந்ததோட நம்ம முடிச்சிருந்தோம். பார்ட் 8 போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, கமெண்ட் பண்ணலையோ, லைக் பண்ணலையோ, ஷேர் பண்ணலையோ எல்லாமே பண்ணிவிடுங்கடா ஆஸ் யூஷுவல். சரிங்களா, நான் சொல்லணும்னு அவசியம் இருக்காது. அண்ட் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம இனிமேல் டெய்லி நம்ம சேனலில் போட தான் போகிறோம். வீக்லி 2 வீடியோஸ் இனிமேல் கம்பல்சரி வந்துடும். சரிங்களா, நான் இனிமேல் சொல்ல போகிறதில்ல, செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஸோ பார்ட் 8 போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கோ இன் டு தட் டெலிஷனல் வேர்ல்டு. நம்ம வயன் இப்போ அந்த சேரில் அப்படியே தான் உட்காந்து சேரில் அப்படியே சாஞ்சிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணால் ஷர்மா கம்பெனி பர்ஃபெக்ட் ஆகும்? இப்போ நான் ஜியான் ஜங்குக்காக இருந்தால் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? என்கிட்ட இல்லீகல் அண்ட் லீகல் போத் 2 சைட்லேயும் அசட்ஸ் என்கிட்ட இருக்குது. இப்போ என்கிட்ட இப்போ அதே மாதிரி மேன்கைன்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லாமே ரிசோர்ஸஸ்லேருந்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் ஜங்குக்காக யோசித்து பார்க்குறாங்க. ஜியான் ஜங்குக்குடைய மெத்தட்ஸ் எல்லாமே பழையபடி இவர் வந்து என்னென்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட்டு இவங்க கையில் இருக்குது. கிளார்கிட்ட அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ணால் ஷர்மா கம்பெனி பர்ஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒயிட் போர்டில் ஆல்ரெடி கிறுக்கிலாம் வச்சுருக்காங்க. என்னென்னமோ போக ஏகப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோரில் அப்படியே செதறி கிடக்குது. அப்படி ஜியான் ஜங்குக்குடைய மெத்தட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு வந்து சில ஐடியாஸை வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கிளேர் அப்போ தான் காஃபி கப்போடு உள்ளே என்ட்ராகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கொடுமை சரவணா, எப்படி இருந்தாலும் எப்படி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க நம்ம கிளேர். நம்ம வயன் வந்துட்டு இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே சடனாக ஏதோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுமே, உடனே அவங்க சேரில் உட்காந்துட்டு அவங்களோட லேப்டாப்பில் ஏதோ ஒரு மெயில் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நம்ம கிளேரும் காஃபியை அந்த கப்பை வந்து டேபிளில் வச்சுட்டு ஒயின் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணுறாங்க. அவங்க கை வேகமாக டைப் அடிக்குது. அப்படியே ஏதோ டைமே இல்லாத மாதிரி வேகமாக டைப் பண்ணி அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிக் ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைரக்டர், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கட்டும், அந்த ஒரு செக்ஷனுக்குன்னு மேனேஜர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் வந்து சென்ட் ஆகிற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க. அந்த மெயிலில் என்ன இருக்குங்கிறத வந்து கிளேர் வந்து கொஞ்சம் உத்து படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஓயன் அதெல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அப்படியே சேரில் சாஞ்சி ஒரு கெத்தாக ஸ்முக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எப்படி நீ இந்த ஷர்மா கம்பெனி தொடுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்ருக்காங்க. நம்ம கிளேர் வந்துட்டு மேம் காஃபி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க காஃபி அப்படியே குடிச்சிட்டே தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த மெயிலுக்கு வேகமாக ரிப்ளை வருது. அந்த மெயில் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 72 ஹார்ஸ்க்கு
கடுமையாக வேலை பார்க்கணும், ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது. அது போக வந்துட்டு எல்லா செக்ஷன்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ண சொல்கிறாங்க. ஒரு செக்ஷனில் கூட பிசிறு தட்டுற மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்குமா. அது போக இந்த 72 ஹார்ஸ் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கலைன்னா அந்தந்த எம்ப்ளாயிக்கு டபுள் சேலரி தரதாக வந்துட்டு இவங்க இந்த இது மெயிலில் போட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தோட இதுவும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸும் இன்னும் 2 ஹார்ஸில் வந்து அவங்கக்கிட்ட வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. 2 ஹார்ஸில் வந்து அவங்க டேபிளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சில ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கிளியர் படிச்சுட்டு என்னடா இது லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஒயின் இதெல்லாம் நினச்சிட்டு சரி இதுக்கப்புறம் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க. தங்கிட்டாங்க போல் அங்கேயே. இப்போ ஜியான் ஜங்குக்கு வந்துட்டு போனார்ல, ஸோ அந்த விஷயமா தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வெளியே வரவுமே எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சுற்றி வளைக்க ஒயனோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள மூவ் பண்ணிடுறாங்க. நம்ம ஒயன் ஆல்ரெடி எக்ஸாஸ்டடாக இருந்ததுனால உடனே காரில் ஏறி அவங்க ஹோமுக்கு வந்து பறந்து போயிடுறாங்க அப்படியே வேகமாக. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஒயன் வந்துட்டு இன்னும் ஸ்டில் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இன்னும் அதுக்கு ஆன்சர் கிடைக்கல. அவர் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பறிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷர்மா கம்பெனி, நம்ம ஷர்மா கம்பெனி எப்படிலாம் பறிக்க முடியும், நம்ம எதாவது மிஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கவே முடியல. உள்ளுக்குள்ளே என்ன தான் வந்து அவ்வளோ கொஷின் சொன்னாலும் வெளியே ரொம்ப காம் அண்ட் இதுவாக தான் இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து லேப்டாப்பில் இருக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிக்கிறது. அவங்களுடைய கம்பெனி இருக்கும் இல்லையா, நம்ம ஒயனோட கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் எப்படி போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பார்த்து அவங்க சாப்பிட்டுட்டு அப்போ தான் படுத்திருக்காங்க. ஒரு 11 o'clock இருக்கும். என்ன தான் வெளியே காமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஷர்மா கம்பெனி பற்றியே தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ணுவோம், 3 days தான் சொல்லியிருக்கான், எப்போனாலும் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி அவங்க நினச்சிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கனவுல கூட அவங்களுக்கு ஷர்மா கம்பெனி தான் கிராஸ் ஆகிட்டுருக்கு போல். கரெக்டாக ஒரு 1:45 இருக்கும், 1:45 or 1:50 சம்திங் நடுவில் தான் டைம் இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு அவங்களுடைய ஃபோன்லேருந்து ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. அது கிட்டத்தட்ட ஒரு பாட்டோட அலாரம் மாதிரி. இது ஒயனே ஸ்பெஷலாக மேட் பண்ணுது. இந்த மாதிரி ஷர்மா கம்பெனி இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது சில ஃபைல்ஸ் எல்லாம், அது போக ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, அவங்களோட வேல்யூ எல்லாமே டவுன் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. இந்த பாட் வந்து நம்ம ஒயனே ஸ்பெஷலாக ரெடி பண்ணது தான். எதுக்குன்னா அவங்க கம்பெனியில் வந்துட்டு இப்போ ஷர்மா கம்பெனியில் எந்த ஒரு கரெக்ஷன்ஸ் எது நடந்தாலும் அது அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெடி பண்ணியிருக்காங்க. என்னடா இது இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவங்க அரண்டு அடிச்சுட்டு எஞ்சி போய் அவங்க லேப்டாப்பில் போட்டு டம்முன்னு தட்டி பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர் லேப்டாப் 2 சைட்லையுமே தட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கிற மாதிரி காட்டுது. பட் ஹேக் ஆன மாதிரி காட்டல. பாட் ஆனால் ஹேக் ஆன மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஒருவேளை பாட் மிஸ்டேக் பண்ணுதா இல்லை கம்ப்யூட்டர் ஏதாவது மிஸ்டேக்கான்னு சொல்லிட்டு 2 புரியாமல் உடனே கால் அடிக்கிறாங்க. கால் அடித்து இந்த மாதிரி கேட்டால் மேம் இந்த மாதிரி யாரோ வந்துட்டு நம்மளுடைய இதை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ பாட் சொன்னது ரைட்டு தான், ஹேக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோடனே பையனுக்கு செம்மையாக கோவம் வருது. நம்ம கிளியர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு வேகமாக அங்கே வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. ஓட முடியாமல் ஓடி வந்துட்டுருக்காங்க அந்த பொண்ணு தூக்க கலகத்தில். எஞ்சி ஓடி வந்து நம்ம ஒயன் டென்ஷனாக தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே ஒயன் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு டம்முன்னு உடைக்கிறாங்க. உடைச்சி டென்ஷனில் அப்படியே கத்திட்டுருக்காங்க. நம்ம கிளியர் அங்கே அப்படியே இதுக்கே இப்படி டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க, இன்னொரு விஷயத்த சொன்னால் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க போலையே அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தண்டிட்டு மேம் டபுள்இ நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டே பேசுகிறாங்க. நம்ம ஒயன் அப்படியே ஒரு கிளேர் தான் விடுவாங்க. நம்ம கிளாருக்கு அவ்வளோதான் அள்ளு இல்லை. உடனே கால் அடிச்சு அங்கே என்னடா நடக்குது ஒழுங்காக தெளிவாக சொல்லிடுங்கடா, இல்லைனா இங்கே நம்ம உசுறு நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பதட்டப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுனாக இருக்குது, யாரோ நம்ம ஃபைலை செம்மையாக ஹேக் பண்ணியிருக்காங்க, அது போக அவங்க யாருங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியல, பயங்கரமாக ஹேக்கிங் நடந்திருக்கு, கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணவே நமக்கு மேக்ஸிமம் 2 weeks எடுக்கும், அது போக நம்மளுடைய பொசிஷனும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கிளாருக்கு வாட் அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்காக நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஒயனும் பார்த்துடுறாங்க. வந்து ஃபோனை பிடிங்கி இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, அங்கே என்ன ப்ளக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கத்துறாங்க. அவங்க வந்துட்டு மேம் சாரி மேம், அவங்களும் திணறாங்க, ஒழுங்காக சொல்கிறீங்களா இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி அவங்க பேசினோடனே மேம் நம்ம பொசிஷன் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி திணறிக்கிட்டே சொல்கிறாங்க அந்த ஃபோனில். அதை கேட்டோடனே ஒயன் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாங்க.
ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ஒயன் தாட் பண்ணது என்னென்னா ஷர்மா கம்பெனி தான் அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் நம்ம ஜேகே தொட்டது அவங்களோட கம்பெனியை, அது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்க கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அது நம்ம ஒயனோட லைஃப் டைம் கோல். அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அது எல்லாம் நம்ம ஒயனை அவ்வளோ தூரம் கொண்டு போய் இருக்குது. அந்த இடத்த டச் பண்ணிட்டாருன்ற ஒரு கோவம், அதை ஏற்றுக்க முடியல. ஃபஸ்ட் அண்ட் ஃபால் வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல நம்ம ஒயனால். எப்படி என்னோடய பொசிஷன் இப்படி என்னை விட்டு போச்சு. அவங்க கை முன்னாடி அவங்க கண் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைல்ஸ் ஹேக் ஆகி அவங்க கண் முன்னாடியே அவங்க பொசிஷன் அவங்க இழந்திருக்காங்கங்கிறத அவங்களால நம்பவே முடியல. நான் இருந்தும் வந்துட்டு இல்லாத மாதிரி. இப்போ சப்போஸ் அவங்க இல்லாமல் ஏதாவது இதாகிருக்குன்னா அவங்க பார்த்துக்கலாம். அவங்க இருந்து அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களோட இதெல்லாம் போயிடுச்சு, அவங்க கம்பெனியோடதுங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க நினச்சது ஃபுல்லாக ஷர்மா கம்பெனி பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஜேகே நல்ல தெளிவாக அவங்க எதை தொட்டால் நம்ம ஒயன் கொலாப்ஸ் ஆவாங்கிறதோ அதை தொட்டுட்டாரு. நம்ம ஒயனுக்கு ஏற்றுக்கவே முடியல. வந்து ஆத்துறதுக்கு ஃபோனை போட்டு டம்முன்னு உடச்சி அங்கே ரூமே ரணகலம் ஆகிடுது. கிளாருக்கு பயமாக இருக்குது. அப்படியே கை கால்லாம் நடுங்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா கிளாராலே ஃபஸ்ட்டு நம்ப முடியல எப்படி பொசிஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹேக்கிங்கில் இந்த மாதிரி ஆயிருக்கு, அது போக ஃபைல் கரெக்டாக இருக்குன்னா சரி ஓகே சொல்லலாம். அவங்களுடைய பொசிஷன் அட்டாக் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணாங்க, இவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்கங்கிறத அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. அவங்களும் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. வயன் ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ண ஒரு 1/2 hourனா அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சி போட்டு டம்முன்னு ஒரு கார்னரில் போய் உட்காடுறாங்க, ரூமோட கார்னரில். அப்படியே கால் எல்லாத்தையும் நீஸை உட்கார கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பேய் அடைஞ்ச மாதிரி. நம்ம கிளேருக்கு அப்படியே இன்னும் கை கால் ஆடிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க கிட்ட போகிறது கூட பயமாக இருக்குது. நம்ம வயனோட முடியெல்லாம் அப்படியே விரிச்சு போய் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க டென்ஷனில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளார் கண்ணு முன்னாடியே நடக்குது. கிளாருக்கு என்னன்னே தெரில. ஆக்சுவலாக கிளார் வந்துட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிஏவாக இருக்காங்கன்னா போத் கம்பெனிஸும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம கிளாருக்கு வந்து ஒயன் ரொம்ப க்ளோஸுங்கிறனால அவங்களுக்காக ஏதாவது செய்யணுமே தான் அவங்க எப்பயுமே ஒரு ஹானஸ்டியோட ஒரு கிராட்டிடியூடோடு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவங்களுக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. நம்ம இப்படி கண்ணு முன்னாடியே இருந்து நம்மளால் அந்த கம்பெனி இது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவங்களும் அப்படியே பிரேக் டவுன் ஆகி உட்காந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஒயனை இந்த மாதிரி பார்த்தது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒயன் வந்து ரொம்ப க்ளோஸில் அவங்களுக்கு. ஸோ அவங்களாலே ஏற்றுக்க முடியல. அப்படியே அவங்க கண்ணு கலங்குது, கிளாரோட கண்ணு. நம்ம முன்னாடியே நம்ம மேடம் இப்படி ஆயிட்டாங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவை அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கிளாருக்கு கோவமாக வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு நடக்குது. இந்த நியூஸ் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஷர்மா கம்பெனியோட டீட்டெயில்ஸ், இந்த எப்பயுமே நியூஸில் ஆக்டிவாகவே இருப்பாங்க பாருங்கள், லைவ் நியூஸ், அதில் வந்து இந்த மாதிரி பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 மணிக்கு காலையில் 2 மணிக்கு இந்த மாதிரி போதும். WBCலேருந்து நம்ம ஒயன் ஷர்மாவோட கம்பெனி இப்போ கீழே வந்துருச்சு, டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. 1 டே நைட்டில் ஷர்மா கம்பெனியோடைய ஃபால் இந்த அளவுக்கு நடக்குங்கிறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்ப பரவலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது நியூஸு. இந்த நியூஸெல்லாம் அப்படியே நைட்டு 2 மணிக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஒயன் அப்படியே தான் உட்காந்தே இருக்காங்க. இப்போ காலையில் ஒரு 7 o'clock இருக்கும். நம்ம ஒயன் ஸ்டில் இன்னும் தூங்க கூட இல்லை. அப்படியே அந்த இடத்துல ஓரமாக ஒரு மாதிரி ஃப்ரோஸ் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. நம்ம கிளாரும் தூங்கலை. நம்ம கிளாரும் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கா. அந்த மாதிரி அந்த கஷ்டத்துலேயே தான் இருக்காங்க. எதுவுமே பேசலை. நம்ம கிளாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோன் இருக்கும், அவங்க லேண்ட்லைன். ஸோ லேண்ட்லைனில் இந்த மாதிரி கால் வருது. கால் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம டேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம டேரக்டர்ஸ் எல்லாருடைய இதுவும் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறதா அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி இன்சார்ஜ் வச்சுருப்பாங்க. நம்ம கூட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நம்ம கிளியர் இருந்தாலும் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஹெட் மாதிரி வச்சுட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இவங்களுக்குன்ட்டு. அவர் வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் பேசணும்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பேசணும்னு சொல்கிறாங்க மேம் கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம கிளியர் வந்து இப்போ மேம் பேசுகிற நிலமையில இல்லை, ஃபோனை வச்சிரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் டென்ஷனில் தான் பேசுகிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த லைனில் இருந்தவரும் காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஒயன் வந்துட்டு ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துட்டு அப்போ தான் எந்திக்கிறாங்க. நம்ம கிளாரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஒயன் எந்திரிச்சிட்டு அப்படியே வாஷ்ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. வாஷ்ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடையே போயிட்டு அந்த ஷவர் ஆன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நின்றுட்டுருக்காங்க, பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களால இது ஏற்றுக்கவே முடியல. இது அவங்களோட வெறி, அவங்களுடைய ஆம்பிஷன், அவங்களுக்கு இருக்கிற ஒரு கிரேஸ், அவங்களுடைய பேஷன் எல்லாமே இதுதான். அப்படி இருக்கும்போது இது கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அந்த வேதனையில் அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேதனையில் கோபம் வருது, ஆனால் அழுக வர மாட்டேங்குது. அழுக வந்தால் கூட சரின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கிடலாம். அழுக கூட வரல அவங்களுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகி ஒரு மாதிரி அப்படியே கோவத்திலே தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. கிளாரும் போயிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் எல்லாத்தையுமே இந்த உடைச்சிருக்காங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்களெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களும் கீழே போய் ரெடியாக இருக்காங்க. நம்ம வயனும் வந்து பார்த்திங்கன்னா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
பிஸ்னஸ் சூட் வியர் பண்ணிவிட்டு கீழே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்க ஃபேஸ்லேயே தெரியுது அவ்வளோ ஒரு டல்னஸ், தூக்கம் இல்லாத அந்த டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணு ரெட்டாக இருக்கிறது, எல்லாரும் அப்படியே வந்து ஃபேஸில் தெரியுது. எல்லாமே அவங்களோட ஃபேஸில் அப்படியே தெளிவாக தெரியுது. நம்ம கிளாருக்கு அவங்க பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குச்சா, எப்படி இருந்த ஆள் இப்படி ஆக்கிட்டாங்களேன்ற அந்த வருத்தம் அவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது ஜேகே மேலே. நம்ம ஒயின் கீழே இறங்கி வந்துட்டு சாப்பிட கூட விருப்பம் இல்லாமல் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அவங்க அப்படியே காரில் ஏறுறாங்க. ஏறிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து டென்ஷனுக்கு. இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. காரில் உட்காரும்போது கூட விண்டோ வழியாக பார்த்துட்டே தான் இருக்காங்க. நம்ம கிளாருக்கு கஷ்டமாக இருக்குது. இவங்க எப்பயுமே இந்த மாதிரி இருந்ததில்லை. ஓகே, ஸோ இவங்களுடைய எய்ம்லாம் வந்து எப்பயும் போல் பேசுவாங்க. என்னதான் இதுவாக இருந்தாலும் பேசிடுவாங்க. கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. பட் இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம மேம் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் இந்த மாதிரி டல்லாக மாட்டாங்க. ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இது வந்து புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம கிளார் மனசை தேத்திட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷர்மா கம்பெனிக்கு போயிட்டுருக்கு. ஷர்மா கம்பெனியில் போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ் போகிற வழியிலேயே எல்லாம் அவங்கள சரௌண்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கம்பெனி இப்படி உங்களை விட்டு போயிடுச்சு, எல்லாம் இந்த ஷர்மா கம்பெனினால தானா, ஷர்மாவுக்கு வந்ததுனால தான் அங்கே விட்டுட்டிங்களா, உங்களால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியலையான்னு சொல்லி கிளின்னு கிளிக்கிறானுங்க. இருந்த ஆத்திரத்தை எல்லாத்தையும் கொட்டுறானுங்க. நம்ம இவங்களுக்கு செம்மையாக கோவருது கிளார் வந்து பாடி கார்ட்ஸை விட்டு எல்லோரும் அடித்து துரத்துங்கடான்ற மாதிரி சொன்னோன்னே பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள வேகமாக துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம கிளாரும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. நம்ம ஷர்மா கம்பெனிக்குள்ளே இவங்க என்ட்ராகி போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஒயன் அப்படியே மேலே போயிட்டு அவங்களோட சேரில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எதுவுமே பேசல. அப்போ நம்ம ஒயனோட ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வருது. இந்த மாதிரி கால் பண்ணது யாருன்னா நம்ம சித்தப்பா இருப்பார்ல, ஒயனோட அங்கிள், அவர் தான் கால் பண்ணி, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீ இந்தியாவுக்கு வர வேணாம், இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜிக் ப்ரெடிக்ட் இருந்தது, உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு, நீ அதுவும் இந்த கம்பெனி எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ வருஷமாக இங்கே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ வந்து எது அவங்க சொல்லி நடக்கக்கூடாதுன்னு பயந்தமோ அதோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம ஒயின் கேட்டுட்டு தான் இருக்கா. சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்காங்க. அவர் வந்து ஆத்திரத்தெல்லாம் கொட்டுறாரு. இதுக்காக தான் நான் சொன்னேன் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, இப்போ பாரு உன்னோட ஆம்பிஷன் போயிடுச்சு, ஷர்மா கம்பெனிக்காக நீ உன் கம்பெனியை இழந்துட்டேன், இது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு, உன்னை நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நீ இப்படி இழந்துட்டியேன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்க சித்தப்பா. நம்ம ஒயன் வந்து எதுவுமே பேசல. கிளார் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அங்கிள் நாங்கள் அப்புறமா பேசுகிறோன்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஒயன் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது இவர் இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த கவலையில் அவங்க இருக்கும்போது இன்னொரு ஒரு கால் வருது. பார்த்தா அவங்க அக்கா தான். அவங்க அக்கா இருக்கிற ஆத்திரம் எதுவுமே புரியாமல் இந்த மாதிரி வந்துட்டு கொட்டுறாங்க. இதுக்கு தானே சொன்னேன், என் பேச்சை நீ என்ன கேட்குற, பெரிய இவ மாதிரி ஆடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இடையில அவங்க மாமா வந்துட்டு இங்கே மாதிரி எதுவும் பயப்படாத ஒயன், எல்லாமே சரியாயிடும், கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக தான் பேசுகிறாரு. எதுவுமே நம்ம ஒயனை கன்வின்ஸ் பண்ணல. ஒயனை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே தெரில. அவங்க ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது, எமோஷ்னல்லெஸ்ஸாக. நம்ம கிளார் பார்த்துட்டு தான் இருக்கா. இவங்க எல்லோரும் பேசுகிறது நம்ம அக்கா வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி, கோவத்தை தூண்டுற மாதிரி பேசி பார்த்தாங்க, ரியாக்ஷன் வரல. அவங்க மாமா வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசினா ரியாக்ஷன் வரல. அவங்க சித்தப்பா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி அவங்கள கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசி பேசினோடனே அழுக வரும்னு பார்த்தா அதுவும் வரல. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க வயன், ஏதோ ரோபோட் மாதிரி. நம்ம கிளாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. காலை கட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இவங்க சக்ஸஸ் பார்ட்டி வேறு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதை போஸ்ட்பான் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் பதில் வருது நம்ம வயன்கிட்ட இருந்து. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காலை வைக்க சொல்லிடுறாங்க கிளார்கிட்ட. கிளாரு வச்சிடுறா. நம்ம வயன் அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டே யோசிச்சுட்ருக்காங்க எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் வந்து அந்த சோகத்திலே தானே இருந்துகிட்டு இருந்தாங்க, அதை ஏற்றுக்க முடியாமல். சரி அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டுன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு நடந்ததை. அடுத்து யோசிக்கிறாங்க எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கோன்னு சொல்லிட்டு. அவங்களோட பிரெயின் வந்து இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து லோவாகிறதுக்கோ அழுகிறதுக்கோ யோசிக்க தோன்றது எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கும், என்ன பண்ணியிருக்கான். இவ்வளோ நேரம் ஷர்மா கம்பெனி என்னெல்லாம் பண்ணலாம் ஜியோன் சங்குக்கா யோசிச்சு அவங்களுக்கு அவங்க கம்பெனி என்ன பண்ணுவாங்கிறத யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இப்போ யோசிக்கிறாங்க, அதே மிஸ்டேக் இப்போ பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் முன்னாடி ஸ்கிப் பண்ணோன்னா
நம்ம ஜியான் சங்குக் அவருடைய கொரியாவுக்கு போயிருப்பார் இல்லையா? ஸோ கொரியாவுக்கு போனால் அவங்களுடைய மாஃபியாக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு தான் அவர் போய் உட்காந்துருப்பார். அங்கே உட்காந்துருக்கும்போது ராக்கியும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷர்மா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஷர்மா கம்பெனிஸோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்திருப்பாங்க, காம்படிட்டர்ஸ் எல்லாம். அதை எப்படியாவது டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விரோதி மாதிரி, சரிங்களா? ஸோ அவங்க எல்லாம் கேதராக இருக்கும் போது நம்ம ராக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஷர்மா கம்பெனியை இவங்க மூலமாக இது பண்ணிடலான்னு பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஜேகே வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, இல்லை இவங்களெல்லாம் போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுவார். ராக்கிக்கு ஒன்றும் புரியாது, என்ன அண்ணா இப்படி போக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன நடந்திருக்கும்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒய்என் கம்பெனியோட காம்படிட்டர்ஸை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ராக்கி காத்தாடி எங்கே டச் பண்ணக்கூடாது அங்கேயே டச் பண்ண யோசிக்கிறாரு. இவர் பெருசாக யோசிக்கிறார், நம்ம சின்னதாக யோசிச்சிருக்கோம். இப்போ தெரியுது இவர் ஏன் மாஃபியா கிங்குன்னு சொல்லிட்டு அவர் நல்லா யோசிச்சுட்டு அதோட காம்படிட்டர்ஸ்லாம் வர சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேகே தான் என்ன பண்ணியிருக்காருனா, இவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் கிராஷ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய மாஃபியா சைட்லேருந்து ஒரு ஹேக்கிங் இதை பற்றி தான் நம்ம ஒயனும் அப்படியே சைமல்டேனியஸாக யோசிச்சுட்ருக்காங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் தான் விட்டுருக்கான். ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா அது லீகலான ஹேக்கரால் முடியாது, அது போக நார்மலான ஹேக்கராலும் முடியாது. மாஃபியா இதில் இருக்கிறவங்களால தான், இந்த டார்க் வெப் அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால மட்டும்தான் ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க மூலமாக தான் ஹேக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதே தான் பண்ணியிருக்காரு. அப்படியே அவங்களுடைய மாஃபியாதுலேருந்து ஒரு ஹேக்கர், பக்காவான ஹேக்கர்ஸ் ஒரு டீமே வந்திருக்கு. அந்த டீம் என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்களுடைய கம்பெனி தான் அவங்க முன்னாடி ஜேகே முன்னாடியே உட்காந்து ஹேக் பண்ணுறானுங்க. அப்படி பயங்கரமாக அங்கே மாஸாக ஹேக்கிங் நடந்துகிட்ருக்கு. இது போக வந்துட்டு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹேக்கிங் பண்ணோடனே அந்த ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கூடிய சில இதெல்லாம் சிஸ்டம்ஸ் அந்த இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, செக்யூரிட்டி அலாட்டு, அதை எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா நம்ம மேபி என் கம்பெனிலே சில கருப்பாடுங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதே தான் நடந்திருக்காங்கயும். அவங்க கம்பெனிஸ்குள்ளேயே சில பேருக்கு இந்த லஞ்சம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்து செக்யூரிட்டி அலாட் இதில் போய் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. சிசிடிவிலேருந்து எல்லாமே அங்கே கரெக்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ யாருமே பார்க்கல யாருங்கிறது. பட் அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒயின் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே தான் யாரோ ஒருத்தவங்க யாருன்னு இன்னும் வரைக்கும் தெரியல, அந்த பர்சன் செக்யூரிட்டி சிஸ்டத்தையே கிராஷ் பண்ணியிருக்கிறது நம்ம ஒயின் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அது செக்யூரிட்டி சிஸ்டம்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது, அதை உடனே பண்ண முடியாது. எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஒயின் கண்ணுக்கு தான் வரும், கைக்கு தான் வரும். அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, ஏன்னா அந்த பாட் எல்லாமே சொல்லும். ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த மாதிரி கிராஷாக இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. கிராஷ் ஆனதுக்கு காரணமே அங்கே நம்ம தலைவர் ராக்கி தான். அவர் நாட் ஒன்லி எ பிஏ ஆஃப் நம்ம மாஃபியா கிங்கோட பிஏ மட்டும் கிடையாது. எதனால் அவ்வளோ நம்ம ராக்கியை நம்ம பிஏவாக வச்சுருக்காரு நம்ம ஜேகேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில ரீசனால தான். ஹேக்கிங்கில் கை தேர்ந்தவர் இவர். என்ன தான் இவர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹேக்கிங் டீமை டார்க் வெப்லேருந்து வர சொல்லி இருந்தாலும், இவர் எதுக்கு ஹேக் பண்ணார்னா, அந்த செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டமை யாராலையும் இதுமாதிரி பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ராக்கியால் மட்டும் ஏன் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த விஷயத்தில் தான் அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் இறங்கி களத்தில் இறங்கி அவர் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண கிராஷில் இங்கே ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் எல்லாம் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்குடா எங்களை கூட்டிங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. ஏன்னா அவங்களால அதை பிரேக் பண்ண முடியல, இவர் அந்த கோடை பிரேக் பண்ணிடுறாரு. நம்ம ஜேகே ஸ்மிக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை கிராஷ் பண்ணியும் பாட் அவங்களுக்கு ஏன் அதை உடனே சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தை தான் ப்ரெசென்ட்டாக நம்ம யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அது ஹேக் ஆன அந்த டைமுக்கும் இவங்களுக்கு மெசேஜுக்கும் 11 செகண்ட்ஸ் கேப் இருக்குது. ஸோ அந்த 11 செகண்ட்ஸில் அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. பக்காவான ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை டிலே பண்ணுறதுக்கு அந்த பாட்டை கிராஷ் பண்ணி அந்த பாட்டுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக கொடுத்தா அதனால் பார்த்திங்கன்னா உடனே அதை இது பண்ண முடியாது. ஸோ அது குறிப்பிட்ட ஒரு இது தான் அதால் அக்னாலேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபோஸ் கொடுத்து அதை 11 செகண்ட்ஸ் நல்லா யோசிக்க விட்டு அந்த பாட்டை அந்த கலெக்ஷன்லாம் கேதர் பண்ண விட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாட்டை 11 செகண்ட்ஸ் லேட்டர் தான் சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இதுதான் நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ ஹேக்கிங் சிஸ்டம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்துட்டு இப்போ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களால எக்ஸாக்டாக கணிக்க முடியுது. அடுத்து இப்போ என்னோடய கம்பெனி ஒயன் கம்பெனி தான் ஆகிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து பார்த்துட்டு உடனே கிளாரை கூப்பிட்றாங்க. உடனே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் அலாட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஷர்மா கம்பெனியில் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த டார்கெட் யார்,
ஷர்மா கம்பெனி. ஏன்னா ஷர்மா கம்பெனியும் இவங்ககிட்ட இப்போ இருக்குல்ல. ஸோ அந்த பவரும் இவங்க விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை உடனே எல்லாத்தையும் இந்த தடவை முன்னாடி நடந்த தப்ப இந்த தடவை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்ன சான்சஸ் இருந்தாலும் சரி எதையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பரபரப்பாக இப்போ ஷர்மா கம்பெனியில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அந்த செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே. அவங்க வச்சுருந்த பாட் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஒரு பாட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. பட் அந்த பாட் வந்து ஏகப்பட்ட இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, டெக்னாலஜிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாரையும் வச்சு ரெடி பண்ணுறாங்க. யாருமே வந்து கிராஷ் பண்ண முடியாத மாதிரியான பாட். கலெக்டிவான இது இன்ஃபோஸ் கொடுத்து தானே நீங்கள் 11 செகண்ட்ஸ் லேட்டராக வந்து இவங்க தெரிய வச்சுருக்காங்க. ஸோ வயன் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஷர்மா கம்பெனியை யார் தொட்டாலும் அது இவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஸோ அந்த பிளான் வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி கிளார் கிட்ட நாளைக்கு நைட்டு வந்து ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். நைட்டு கூட இல்லை, ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைம், ஓகேங்களா? அவங்க வந்து 7 o'clock வந்து அந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி. ஏன்னா இப்போ WBCலேருந்து இப்போ இவங்க விலகிட்டாங்க ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் போகிறவங்களுக்கு பார்ட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிருக்காங்களாம். அதுக்கு கம்பல்சரி நம்ம ஒயன் போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க கையில் சிக்னேச்சர் போட்டால் தான் அந்த பொசிஷனை விட்டு அவங்க இறங்க முடியும். அவங்க போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க மேலே கேஸ் வரும். பெனாலிட்டிஸ் வந்து ரொம்ப ஒர்த்து அதிகமாக ட்ரில்லியன் கணக்கில் அவங்களுக்கு மணி போகும். ஸோ அதுக்காக வந்து இவங்க கிளம்பியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ ஷர்மா கம்பெனி இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களே பார்க்குறாங்க தனியாகவே. அப்படியே அந்த டே ஃபுல்லாக பாஸ் ஆகுது. அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டென்ஷன், காலைல தூங்கலை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, தூக்கம் இல்லாதனால நம்ம வயனுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஒரு 6 மணி 7 மணி வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறாங்க கிளாரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இங்கே இருன்னு சொல்லி ஷர்மா கம்பெனியில் பார்க்க சொல்லிவிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுக்கவும் முடியல. அடுத்த ஷர்மா கம்பெனிக்கு எப்படி அட்டாக் வரும்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அன்பிரெடிக்டபுளாக நடந்த ஒரு விஷயம், இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்படி வயனோட கம்பெனியை தொடுவாங்கங்கிறது எதிர்பார்க்கல, நம்ம ஜேகே தொடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்னென்னா நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கு தூக்கம் கூட வரல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளாரி என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, வர சொல்லிடுறாங்க, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஷர்மா கம்பெனியும் சரி அவங்களுடைய கம்பெனியும் சரி, இப்போ அவங்க கம்பெனியோட இதெல்லாம் வந்து டவுன் ஆகிருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்லேருந்து அகெயின் ரீகெயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸில் இறங்கிட்டாங்க போல். ஸோ அதையும் பார்த்துட்டு ஷர்மா கம்பெனியும் பார்த்துட்ருக்காங்க. ஷர்மா கம்பெனியை பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க போல். ஸோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த பர்சன் அனுப்பிக்கிட்டே இருக்கான் மெசேஜ். பாவம், அவன் எந்த அளவுக்கு இதாவான்னு தெரில, பைத்தியமே ஆகிடுவான் போல். ஸோ அந்தளவுக்கு மினிட்டுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம கிளாரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. அவங்களும் ஷர்மா கம்பெனியில் எப்படி போய்ட்டுருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் 2 பேருமே சாப்பிட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கிளார் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறாங்க, ஏன் இந்த அளவுக்கு இப்போ நம்ம நிலமையில மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பயும் போல் அந்த தாட் தான் வந்துட்டுருக்கு. நம்ம இதுக்கு அமைதியாகவே இருந்திருக்கலாம் போல், சீண்டாமல் இருந்திருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ஜேகேவை தொட போய் தானே அவர் இப்போ பதில் அடிக்கிறார், தாங்க முடியல. ஸோ அதை நம்ம கிளார் நினச்சிட்ருக்காங்க. நம்ம ஒயின் 2த்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆமீஸ், இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 8 ஆஃப் ஜேகேவுடைய எஃப்எஃப்பான வென் அவன் டேஞ்சரஸ் மாஃபியா லாட் ஃபெல் இன் லவ் வித் யூ அப்படின்ற ஒரு எஃப்எஃபோடைய பார்ட் 8 இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சூன் நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நரேஷன் மாதிரி இருக்கும். பட் நல்ல ஒரு இதுவாக தான் போயிருக்கும், த்ரில்லிங்கோட. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஷர்மா கம்பெனி அட்டாக் பண்ணுறது பதிலாக ஒயனோட கம்பெனி அட்டாக் பண்ணியிருப்பாருன்ட்டு. நம்ம தலைவர் தான் வேறு ரகமாச்சே. மாஃபியாக்களாக இருக்கும்போது சிம்பிளாக யோசிப்பாங்க, பெருசாக தானே யோசிப்பாங்க. நம்ம ராக்கியாக இருக்கட்டும், யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடித்த அடி நம்ம ஒயனுக்கு மரண அடி. அந்த ஒயன் எப்படி இதிலேருந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆனா.